Exercise 9.8 fourth sum, find the area of the region bounded by the line y is equal to 2x plus 5 and the parabola y is equal to x square minus 2x னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரீஜன் வந்து எதுக்கும் நடுவில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு லைனுக்கும் ஒரு பேரபோலாவுக்கும் நடுவில் ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த லைன் வந்து ஒரு லைனுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் வந்து எங்கே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுது, அதுமாரி இந்த பேரபோலா எந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம கண்டுபிடிச்சி வரைஞ்சால் தான் எக்ஸாக்டாக என்ன கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் எடுத்துக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 5னு இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, அதாவது 0,5. நெக்ஸ்ட் அதுமாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு -5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5/2. ஸோ -5/2, 0. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் இந்த பாயிண்ட்ஸில் அது கட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? 0,5ங்கிறது இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல 0,5னு இருக்க போகுது. அண்ட் -5/2,0ங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸில் இது நெகட்டிவ் சைடு, இது 0. இந்த நெகட்டிவ் சைடில் ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல -5/2,0ன்னு இருக்க போகுது. -5/2ங்கிறது அது -2.5, 0. ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இடத்துல கிடைக்கிது. ஓகே, அடுத்தது இந்த பேரபோலாவை சால்வ் பண்ண போகிறோம். y is equal to x square minus 2xன்னு இருக்கு இல்லையா? இதில் வந்து என்ன செய்யுங்க, y equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், x square minus 2x is equal to 0. இதில் எக்ஸை காமனாக வெளில எடுத்துருங்க. அப்போ x into x minus 2 equal to 0ன்னு கிடைக்கும். இம்ப்ளைஸ் x is equal to 0ன்னு ஒரு பாயிண்ட்டு, x is equal to 2ன்னு ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்போ இது -2.5, இந்த இடத்துல என்னது, இங்கே ப்ளஸ் பாசிட்டிவ் சைட்ஸ் கிடைக்குது. 1 இது 2ன்னு வச்சுங்க. இந்த இடத்துல இது 0லேயும் கட் பண்ணுது, 2லேயும் கட் பண்ணுது. அப்போ இந்த பேரபோலா எப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது. ஓகேவா? இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்படியே நேராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த லைனே என்னது, இது ரெண்டும் டச் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ நம்ம லைன் வந்து எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, பேரபோலா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த லைனும் பேரபோலாவும் எந்த இடத்துல ஜாயின் ஆகுது, அந்த ரெண்டு இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த லிமிட்ஸை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ y is equal to 2x plus 5னு இருக்குது, இங்கே y is equal to x square minus 2xன்னு இருக்குது. ரெண்டு இடத்துலையும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு yன்னு இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட்டிங் லைன் ஈக்குவேஷன் அண்டு பேரபோலா ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிரும். ஸோ 2x plus 5 is equal to x square minus 2x. ஸோ இந்த 2x எல்லாம் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க, செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல -2x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ -4xன்னு கிடச்சிரும். இந்த +5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா -5ன்னு கிடச்சிரும், ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராடக்ட்டு -5, சம் வந்து -4. 5 1s are 5ன்னு கிடைக்கும். -4ங்கிறது சம்முக்கு வந்திருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் சைனை 5க்கு கொடுத்துடலாம். ஓகேவா? அப்போ x - 5 into x + 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, x is equal to 5, x is equal to -1. இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எக்ஸில் எந்த இடத்துல அது கட் பண்ணுது, இன்னொரு இடத்துல எந்த இடத்துல கட் பண்ணுது, ரெண்டு இடத்துல கட் பண்ணுறதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடங்கிறது அது -1, ஏன்னா லெஃப்ட் சைடு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் வேல்யூ. x is equal to 5ங்கிறது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து அது 5. ஓகேவா? நம்மளோட லிமிட்ஸை இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ரீஜனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மேலே லைன் இருக்குது, கீழே பேரபோலா இருக்குது. ரெண்டுத்துலேயும் இருக்க எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறது அப்படின்னா, நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் எந்த ஷேப் இருக்கோ, எந்த ஈக்குவேஷன் எந்த ஷேப் நம்ம எடுத்துக்கிறோமோ அதை வந்து அது ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துக்கணும். மைனஸ் த பேரபோலா, அதாவது மேலே லைன் இருக்குது, கீழே பேரபோலா இருக்குது. அப்போ லைன் ஈக்குவேஷன்லேருந்து என்ன செய்யணும், மைனஸ் தி பேரபோலா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதில் தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸினுடைய லிமிட்டு தெரியும். அதனால என்ன செய்ய போகிறோம், -1லேருந்து 5 எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்க போகிறோம். y1 - y2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ட்டு dx.
y1ங்கிறது எது லைனோட ஈக்குவேஷன், ஏன்னா லைன் தான் மேலே இருக்குது. y2ங்கிறது என்னது பேரபோலாவோட ஈக்குவேஷன் வச்சுங்க. அப்போ பேரபோலா கீழே இருக்கிறதுனால அது மைனஸ் ஆஃப் ரெண்டாவது டேர்மாக வருது. ஓகேவா? அந்த y1ங்கிறது என்னது ஜஸ்ட் y1 ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக. ஓகேவா? இது y is equal to 2x plus 5ன்னு இருக்குது, இது x ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு இருக்குது. ரெண்டுத்தையும் ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 2 ப்ளஸ் 5. ஃபஸ்ட்டு லைனுடைய ஈக்குவேஷன். ஸோ 2x ப்ளஸ் 5ன்னு இருக்குது மைனஸ் தி பேரபோலா ஈக்குவேஷன், அது x ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு dx. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிங்க. ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்டகிரேஷன் கொடுக்க வேண்டியதான். மைனஸ் 1 2 ப்ளஸ் 5, இந்த மைனஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ 2x ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு dx. அப்போ என்னாகும்? மைனஸ் 1 2 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ இண்டிவிஜுவல் டேர்ம் ஒன்றுத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். 5ங்கிறது கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது 5 இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் 4xன்னு இருக்குது. ஸோ 4x இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் மேலே என்ன பவர் இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை அந்த டோட்டல் அந்த மேலே இருக்க ஆன்சர். ஸோ எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. ஸோ 1 + 1ங்கிறது 2, 2 டிவைடட் பை 2 மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஓகேவா? 2 + 1 டிவைடட் பை 2 + 1. தென் லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். மைனஸ் 1 to 5. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், மைனஸ் தி லோயர் லிமிட். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 5 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ 5 × 5 ப்ளஸ் 4 × 5 ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 5 கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் முடிச்சாச்சு. லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? மைனஸ் ஆஃப் அந்த மீதி இருக்கிற டேர்ம்ஸுக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். 5 × -1 ப்ளஸ் 4 × -1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் -1 the whole cube divided by 3. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? அப்படியே உள்ள சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துங்க. 5 5 சார் 25 ப்ளஸ் இதை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 5 சார் 25, 25 2 சார் 50 மைனஸ் 5 5 சார் 25, 25 5 சார் 125 டிவைடட் பை 3. இது மேலே இந்த டேர்ம் வரைக்கும். தென் நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு போகும்போது மைனஸ் ஆஃப் -5, இங்கே -1 ஸ்கொயருங்கிறது +1. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ +2 கிடைக்கும். இங்கே -1 ஹோல் கியூப்ங்கிறது -1, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +1 போட்டுக்குங்க. +1/3 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 75 -125 டிவைடட் பை 3 மைனஸ் இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அது -3 கிடைக்கும். இது மைனஸோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது +3 கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1/3 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ -126 டிவைடட் பை 3 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 78 கிடைக்கும். -126 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 3s are 12, 2 3s are 6ன்னு இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணும்போது 36 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏரியா.